இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சூப்பரா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்திருக்கேன். பதில் சொல்றதுக்கு நம்மளுடைய மருத்துவர் பழனி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனு. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. ஸோ கேம்பிங் எல்லா ஏரியாலும் போயிட்டு இருக்காங்க. கேம்பிங் டீடைல்ஸ் கீழே ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்கும். பார்த்துட்டு ஒன்ஸ் கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க. முழுக்க முழுக்க இயற்கை முறையால் தயாரிக்கப்பட்ட மூலிகைகள் அது மட்டுமே வந்து மருத்துவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. செக்ஷுவல் சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க, உங்க உடம்புல ஏற்படுற நேச்சுரலா நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லா பிரச்சனைக்குமே வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒன்ஸ் வந்து கால் மட்டும் பண்ணி பாருங்க, உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, கால் வந்து போனா போக மாட்டேங்குது, எங்களுக்கு லைன் பிஸியாவே இருக்கு, ஸோ நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இனிமே அந்த ஒரு உங்களுக்கு வேணா நாங்க 2 நம்பருமே வாட்ஸ்அப்ல கொண்டு வந்துட்டோம். நீங்க வந்து இன்கேஸ் கால் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்ல சும்மா ஒரு ஹாய் மட்டும் போடுங்க. நம்ம டாக்டர் சாரே நேர்ல வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஹாய் போட்டா போதும், டாக்டர் சாரே உங்களுக்கு மறுபடியும் கால் பேக் பண்ணி பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ நம்ம நிகழ்ச்சி அவர் கால் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, நான் டாக்டர் பழனி பேசுறேங்க. உங்க பேர் என்ன? கௌரி சங்கர். கௌரி சங்கரா? எந்த ஊரு? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். திருமணம் ஆனவரா ஆகாதவரா? ஆனவர் தான். எத்தனை பிள்ளைங்க? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, 1 வருஷம். 1 வருஷம் ஆகுது. மாசமா இருக்காங்களா இல்லையா? இன்னும் இல்லைங்க. கன்சீவ் ஆகல. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அது 15 வயசுல இருந்து கை பழக்கம் பண்ணி. எத்தனை வருஷமா? 15 வயசுல இருந்து. 15 வயசுல இருந்து கை பழக்கம் பண்ணீங்க. இப்ப 35. இப்ப வயசு 35. அப்ப 20 வருஷமா கையை போட்டு கசக்கி உறுப்பை போட்டு கசக்கி எடுத்துட்டீங்க. ஆமா. இப்ப என்ன பண்ணுது உங்களுக்கு தொந்தரவு? சீர்த்து போச்சு. நரம்பு தளர்ச்சி சின்னதா போன மாதிரி. நரம்பு தளர்ச்சி ஆகி சின்னதா ஆகி போச்சா? ஆமா. தம்பி சின்னதாயிட்டான். ஆமா. சரி, மனைவிட்ட சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? அதான் ஒண்ணும் பண்ண முடியல. சின்னதா எதுவும் பண்ண முடியாது இல்ல. ஏன் கல்யாணம் பண்ணீங்க? டாக்டர் வந்து ஒரு ஆலோசனை பண்ணுமா இல்லையா? அப்புறம் வயசு வேற, அப்புறம் நீங்க கூட்டிகிட்ட போது அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுறது தான் முடியுது. இல்ல தம்பி, உன் பேர் என்ன? கௌரி சங்கர். சரி கௌரி சங்கர், உனக்கு பிரச்சனை. உனக்கு பிரச்சனை 15 வயசுல ஸ்டார்ட் பண்ண கை பழக்கம் 35 வயசு வரைக்கும் கை பழக்கம் பண்ணிட்டு இருக்க. உனக்கே தெரிஞ்சிருக்கும், கை பழக்கம் பண்ண பண்ண உன்னுடைய ஆண் உறுப்பு வலிமை இழந்து சின்னதா இருக்குன்னு உனக்கே தெரியுது. ஏன் வந்து பாக்கல, டாக்டர் ஆலோசனை பண்ணல? இப்ப ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாக்கிட்டே நியாயமா? உன்னால இப்ப செக்ஸே பண்ண முடியலன்னு சொல்ற. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? பாவம் இல்லையா அந்த பொண்ணு? எவ்வளவு கஷ்டம். புருஷன் நல்லா அழகா நம்மள சந்தோஷமா வச்சுக்குவாரு, டெய்லி செக்ஸ் பண்ணுவாரு, திருப்திப்படுத்துவாரு நம்பி வந்த பொண்ணுக்கு நீ வந்து எதுவுமே தொடாம படுக்காம இருந்தா அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு அந்த பொண்ணு? வேதனை ஆகுதா? கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. அதுதான் நான் கையெடுத்து கும்பிடுறேன். இளைஞர்களே, தெரியாம சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. நீண்ட நேரம் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் வாங்கன்னு சொன்னேன், வரமாட்டேன்றீங்க. சரி பரவாயில்ல, இப்பயாவது நம்பர் எடுத்துங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனையில இருக்கீங்க, மனநிலையில இருக்கீங்க சொல்லுங்க. உங்க பிரச்சனை அப்படியே சொல்லுங்க. அதான் ரொம்ப சின்னதா பொறுமை போயிடுச்சு. சின்னதா போச்சு. டெம்பர் இல்லாம இருக்குது. டெம்பர் இல்லாம இருக்குது. அப்புறம் விந்தும் சும்மா ஓடுறது ஒரு டிராப் வருது. ஆமா, ரொம்ப கம்மியாகி போச்சு, விந்து வரமாட்டேங்குது. அதான் முயற்சி பண்ணாதான் அது லீக் ஆகிடுது. முயற்சி பண்ணா லீக் ஆயிடுது. சரி, இப்ப கீழே ஒரு நம்பர் வருது பாத்தியா யூடியூப்ல? அந்த நம்பருக்கு தான் நீ கால் பண்ணிருக்க. அந்த நம்பர் வந்து என்னுடைய அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குற நம்பரு. உங்க ஊர் சேலம்? ஆமா, சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். இந்த நம்பருக்கு சேலம் வரும்போது உங்களுக்கு கால் பண்றேன். கவலைப்படாத. உங்களுடைய ஆண் உறுப்பை நல்லா வலிமையாகவும் நல்லா தடிமனாகவும் மீண்டும் உருவாக்குறது என்கிட்ட மருந்து இருக்கு. உங்க மனைவி கிட்ட 1 முறைக்கு 2 முறைக்கு சந்தோஷமா இருந்து உனக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. அதெல்லாம் கவலைப்படாத. நான் சேலம் வரும்போது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நேரா வாங்க, கை நாடி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் கை பழக்கத்தால் நரம்பு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல உடல் உறுப்புகள் ஏதாவது தளர்ந்து போயிடுச்சா, அப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உங்களை 2 மாசத்துல ஸ்டடி பண்ணிடுறேன். ஆண் உறுப்பு 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு நல்லா நீண்டு வர மாதிரி மருந்து இருக்கு. ஒரு கேப்சூல் போட்டா போதும்.
அன்னைக்கு ஃபுல்லா உங்க மனைவி சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நான் தரேன். சரி சார். குழந்தையும் உண்டாயிடும். ஓகேவா? சரிங்க சார். இந்த நம்பர் அப்படியே நீங்க வச்சுக்க. இந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சேலம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி சேலம். இப்ப இந்த மாசத்துலங்களா? இந்த மாசம் போயிடுச்சு இல்ல, அடுத்த மாசம் 7ஆம் தேதி சேலம். சேலம் செல்வம் ஹோட்டல். 7ஆம் தேதினா தமிழ் தேதிங்களா? ஆமா, இங்கிலீஷ் தேதி. இங்கிலீஷ் தேதி. ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி சேலம் செல்வம் ஹோட்டல். செல்வம் ஹோட்டல் புது பஸ் ஸ்டாண்ட் இருந்து பக்கமா? சூப்பர். புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட். சரிங்க சார். ஆமா, புது பஸ் ஸ்டாண்ட் எதிர்த்தாப்புல. என்னுடைய அப்பாயின்மெண்ட் நான் உனக்கு தரேன், வா. உனக்கு குழந்தையும் பிறக்கும். உங்க மனைவி கூட சந்தோஷமா லாங் லைஃப் 65-70 வயசு வரைக்கும் ஜாலியா இருப்பா. அது மாதிரி உன்னை ரெடி பண்ணிடுறேன். ஓகேவா? சரி சார். ஓகே, வச்சுட்டுமா? சரிங்க. தேங்க்யூ. இப்ப நம்ம நேர்கள் லாஸ்ட் நேர் பார்த்தோம் சார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 வயசுல மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு 35 வயசுல கல்யாணம் பண்ணிருக்காரு. சோ லேட். அதாவது பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்கல. இல்ல, இந்த 15 வயசுல கல்யாணம் மாஸ்டர்பேஷன் பண்ணணுங்களா, இந்த கண்ணெல்லாம் ஒட்டி போய் கண்ணெல்லாம் உள்ள போய் பாக்குறதுக்கு ஒரு ஆண் மகனா நல்லா அழகா இருக்க மாட்டாரு. ஆனா சொன்னல ஏற்கனவே நிறைய பேர் இந்த தவறு பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து அதிகமா விந்து சின்ன வயசுல வெளியேற்றி கை கால்லாம் மெலிசாகி கண்ணங்கள்லாம் ஒட்டி போய் பாக்குறதுக்கு ஒரு ஓல்டேஜ் மேன் மாதிரி இருப்பாங்க. அதால பொண்ணு கிடைக்கலையோ. சரி சார், அந்த 20 வருஷம் அது நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே இப்போ இதுல பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு மேரேஜே ஆகுறது இல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே லேட் மேரேஜ்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? நான் எதாவது சொல்றேன், காலத்தே பயிர் செய். காலம் கடந்து பயிர் செய்தால் பயிர் போட்டது நஷ்டம் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ், பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ். அந்த ஏஜில் வந்து திருமணம் செய்து வைத்தால் அவங்க ஆரோக்கியமான இல்லற வாழ்க்கையில் இன்பமாக இருக்கலாம். கல்யாணம் பண்ணிடுறாங்க. பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லற ஈடுபாடு இன்பமாக இல்லை அப்படின்னு ஒரு குறைகள் நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம விசாரிக்கிறோம், உங்கள் வயசு என்ன தம்பி? எனக்கு வயசு 35 சார், 34 சார், 40 சார், இப்போ தான் சார் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஏன்பா கல்யாணம் பண்ணது? என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், குடும்பத்தில் கஷ்டம், சூழ்நிலை, வேலைக்கு கிடைக்கல, இப்படிலாம் ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காரணம்லாம் அவங்களுக்கு பாதிப்புன்னு தெரியல, அவங்களுக்கு தான் பாதிப்பு. சார் நீங்க நம்ம தானே சார் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி வந்து 60 வயசுல வரைக்கும் ஆண்கள் வந்து ஸ்ட்ராங்கா வந்து அவங்களுக்கு அந்த மோகம் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது. அதான் பழக்கம் இல்லாம இருந்தா தான் நான் கெட்ட பழக்கம். இவர்தான் 5 வயசுல கெட்ட பழக்கம் பண்றாரமா? நான் சொல்றது வந்து 60லும் ஆண்மை உண்டு, 60லும் இன்னும் நல்ல மனைவியோட சந்தோஷமா இருக்க ஆண்களா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கெட்டப்பும் இருக்காது. ஸ்மோக் இருக்காது, ட்ரிங்க் இருக்காது, டைம் சாப்பிடுவாங்க, டைம் தூங்குவாங்க, வாரத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, உடம்ப மெயின்டைன் பண்றவங்களா இருக்காங்க. அவங்களாம் இன்னும் கூட நல்லா தான் மனைவியோட சந்தோஷமா இருக்காங்க. இது மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுல இல்ல, அதை சொன்னாரு 30 வயசுல பாதி கம்ப்ளீட் பீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிட்டாரு. இந்த மாதிரி வெளிச்சமா இருந்தா தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல். பீஸ் போச்சுன்னு வச்சுக்க எடுத்து ஓரம் போட்டுருவாங்க. இன்னும் உங்க மனைவி எடுத்து ஓரம் போடல. அதாவது உஷாரா இருக்கணும் ஆண்கள் எல்லாமே. பெரும்பாலும் மாஸ்டர்பேஷன் யார் பண்ணாலும் பெருவா சொல்றேன், என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்றது தவறு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலை, இப்போ ஃபாரின் போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, மனைவி ஊர்ல இருக்காங்க, அது வேற 6 மாசம் ஒரு மாட்டியோ 3 மாசம் ஒரு மாட்டியோ எப்பயோ ஒரு வாட்டி அது சந்தர்ப்ப சூழ் தரலாம். அதுவே அடிட்டா எனக்கு அதுதான் பழக்கம், எனக்கு அது பண்ணாதான் தூக்கம் வருது, அது பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்னு சொல்றவங்களாம் ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாகி போயிடும், துமாந்தோட்ட ஆகி போயிடும். அது அடிச்சாலோ இல்லை கசங்கினாலோ இல்லை நசுங்கினாலோ எதை வேணா பண்ண அது ஏஞ்சிருக்காது, படுத்ததான். அப்படி படுத்துச்சுன்னா அது எப்படி பெண் உறுப்புகளை போகும்? அப்படி எப்படி பெண்ணுக்கு சுகம் இருக்கும்? வாய்ப்பே இல்லை. அதனால வந்து பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல திருமணம் செய்துக்கணும். ஆண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25, 26, 27 இப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டா நல்லது. ஏன்னா இப்போ யூடியூப் ஓப்பன் பண்றாங்க, கூகுளை ஓப்பன் பண்றாங்க, ஓப்பன் பண்ணா அதில் வந்து பாத்தீங்கன்னா படம்லாம் நிறைய பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் அதிகமாகி போகுது. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம மாஸ்டர்பேஷன் பண்ணி தன்னுடைய லைஃப் வீணாக்கிறாங்க. அதாவது பெண்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து, ஏன்னா இப்பெல்லாம் பெண்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை வருது, நீர்க்கட்டி பிரச்சனை வருது, கருக்குழ அடைப்பு வருது, குழந்தை உருவாக மாட்டேங்குது, ஹார்மோன் குறைபாடுகள் வருது. அதாவது எல்லாமே சொல்றேன், கணவனும் மனைவியும் சரி, குறிப்பிட்ட காலங்களில் பெரியவங்க பெற்றவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சா உடனே பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வச்சிடணும். இப்போ என்ன பிள்ளைங்க என்ன நடவடிக்கை பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படின்றதையும் ஃபாலோ பண்ணணும். நிறைய பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகளுடைய பழக்கவழக்கங்களே தெரியாம இருக்காங்க. அப்புறம் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சோன்னு தான் அப்புறம் தெரியுது அவங்க இட்டுன்னு வராங்க. எங்க இட்டுன்னு வராங்க? நமக்கு என்னன்னா எங்க மாப்பிள்ளை வந்து எங்க பொண்ணு கூட வந்து சந்தோஷமாவே இல்லைன்றாங்க. ஒரு அம்மா இட்டுன்னு வருது, என் பையன் வந்து பாத்தீங்கன்னா எங்க மருமக கூட படுகிறதே இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் யாரு காரணம்? பெற்றோர்களும் காரணம் தான். காலத்தே பைசை. நீங்க பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும். எந்த பிள்ளைங்க ஒழுக்கமா வளருதோ அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கும். ஒழுக்கம் தவறிவிட்டால் ஆரோக்கியம் போயிடும். நான் அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒழுக்கம் என்பது எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க லைஃப்ல வந்து ஆரோக்கியமா இருக்க முடியாது. வயசானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும்? முடியலன்னா மனவேதனை வரும், நம்ம ஃபீல் படும். என்னடா கணவன் மேல ஏக்கம் இருக்கும் பெண்ணுக்கு, என்னடா நம்ம கணவன் நம்மகிட்ட பேச மாட்டாரு, அன்பா பழக மாட்டேன்றாரு,
எங்கேயாவது வெளியே ஜாலியாக எட்டு போக மாட்டேன்றாரு, எங்கேயா கூப்பிட்டா சுட்டு, இப்படி அவங்களுக்கு எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா மன அழுத்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்துடும். அதால நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும். அதால காலத்தே பயிற்சி, குறிப்பிட்ட ஏஜில் நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் திருமணத்துக்கு முன்னே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா என்னை வந்து மீட் பண்ணுங்க நண்பர்களே. இப்பயும் சொல்கிறேன், வயோதிகர்கள் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னால் முடியவே இல்லை சார், என்னால் வந்து எங்கள் மனைவிட சந்தோஷமாக இருக்க முடியல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, பயப்பட வேணாம். ஐயோ டாக்டர் இவ்வளோ சொல்கிறாரு, ஐயோ என்னால் லைஃபே போச்சு அப்படின்லாம் இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை என் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 72008 72006 72009 72006. இது 2 நம்பருமே நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உடனே என் நாலேஜுக்கு வரும். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன், சிகிச்சை கொடுப்பேன். ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என்கிட்ட லேகியம் வச்சுருக்கேன், காயகல்பங்கள் வச்சுருக்கேன், இயற்கை மூலிகைகள் வச்சுருக்கேன், பச்சிலை பவுடர்கள் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும், சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம். ஒன்று 1/2 மணி நேரம் செய்கிறோமா, மனைவி மட்டும் நான் நல்லா புரிஞ்சுங்க. நான் என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். என்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கினா முதல்ல கேட்பேன், கல்யாணம் ஆயிடுச்சா, ஓகே எடுத்துன்னு போ, கல்யாணம் ஆகலையா தயவுசெய்து வராத, கல்யாணம் பண்ணிட்டு வா, நான் சொல்லி அனுப்புவேன். இல்லை தானே ஏதாவது லீக் ஆகுது வந்திருக்காங்களா சார், எனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரையல் பார்க்க போறேன், டேப்லெட் கிடைக்கும். நான் வந்து ஏற்கனவே அது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா திட்டி அனுப்பிச்சிடுவேன். திட்டி அனுப்புறது இல்லாமல் அவங்க உட்காந்து 1/2 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுப்பேன். அது மாதிரி போனால் உனக்கு எய்ட்ஸ் வரும், ஹெச்ஐவி வரும், உன் ஹெச்ஐவி உன் மனைவிக்கு வரும், இது மாதிரி போனால் உன் குடும்பத்தில் வந்து நிம்மதி போயிடும், பண இழப்பு வரும், நோய்வாய் வந்து செத்து போயிடுவேன், இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். யாருக்கு ட்ரையல் பார்க்க போறேன்னு நிறைய இடம் வந்தால் சொன்னால் போதும் சண்டை போடுவேன். அது தவறானது. ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லி யாராவது நீங்கள் வந்து மாற்ற கேட்டதில்லை இது வரைக்கும். அது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கொடுப்பேன். அம்மா கேட்குறாங்கம்மா, என்னம்மா நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க சார், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் வந்து ஒரு பொண்ணிட போனேன்னா திட்டுவேன், அட்வைஸ் பண்ணுவேன். அதுதான் தவறானது, புரியுதா? அது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க, நான் ஆலோசனை கொடுக்குறேன், சிகிச்சை கொடுக்குறேன். கண்டிப்பாக மனைவி கிட்ட மட்டும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். நான் கொடுக்குற மருந்து எல்லாமே உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துக்கு தான் நான் வந்து கொடுக்கணும், தவிர அதை வாங்கிட்டு போய் வேற ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் மனைவியுடைய பாவம் உங்களே தான் சேரும், புரியுதா? அதாவது தயவுசெய்து இளைஞர்கள் வயோதிகள் யாராக இருந்தாலும் என்னால் முடியவே இல்லை, என் மனைவிட்ட சந்தோஷமாகவே இருக்க முடியல, என் மனைவியை திருப்திப்படுத்த முடியல அப்படி இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க, நம்ம கேப்சூல் தரேன், ஆயில் தரேன். 1 முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம், டெய்லி செய்யலாம், மனைவி சந்தோஷமா வச்சுக்கலாம், எல்லாரும் நல்லா ஜாலியாக இருக்கலாம், புரியுதா? இது மாதிரி சிகிச்சை நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பா வந்து நம்ம வந்து காலருக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ வந்து கண்டிப்பா எப்போ சார் வந்து உங்க ஏரியாவுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரே வாட்டி கால் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு டைம் கேட்டா வந்து பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வந்து அடுத்த கேள்வியோட வந்து சஹானா அக்கா ரெடியா இருக்காங்க. அக்கா கேள்வி கேட்டுடலாமா? ஓகே, நான் இன்னைக்கு என்ன கேள்வியோட வந்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு மெயில் வந்து அதான் படிக்க போறேன். அதை பார்த்துட்டு நான் சார்கிட்ட கேட்க போறேன், சார் பதில் சொல்ல போறேன். சார் கேள்விக்கு போயிடலாம் சார். படிமா. டாக்டர் பழனியின் ஆலோசனை. சார் வணக்கம், என் பேர் ராஜேஷ், நான் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க பகுதியில் சேர்ந்தவர், வயது 35, திருமணமாகி 8 ஆண்டு ஆகிறது. கடந்த 1 வருடமாக பாலியல் ஆர்வம் முன்னை போல் இல்லை. வேலை சார், அதுக்கப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி, நீங்க படிச்சுக்கிறீங்களா? என் மனைவியுடன் உறவு இதனால் பாதிக்கப்படுகிறது. பாலியல் ஆர்வம் குறைவதற்கு முக்கிய காரணமா, என் வயது காரணமா அல்லது உடல்நிலை காரணமா, இது எது சரின்னு புரியவில்லை, மருத்துவ ஆலோசனை கொடுங்க டாக்டர். பெரும்பாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா ஆண்களுக்குமே இப்போ இருக்கிற சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை, மணி, பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னு ஓடோடி இருக்கிற ஆண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உழைப்புன்னு சொல்லுவாங்க அதை. ஆனால் சில பேர் வந்து வசதி வாய்ப்பு இருக்குது, அவங்க ஜாலியாக மனைவி கூட பிக்னிக்கு, ஹனிமூனு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவங்க இருக்காங்க. பல விதம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்கள் பல விதம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வங்கள் இருக்குது, ஆனால் என்னுடைய தொழில் காரணமாக, என்னுடைய வேலையின் காரணமாக நான் பாதிக்கப்படுறேன்னா, என்னால் என் மனைவிட்ட சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம வருத்தமாக வந்து சொல்லியிருக்காரு. உண்மைதான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நிறைய ஆண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் என்ன சொல்லுவார், பாஸ்கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் வாங்கணும், நம்ம வந்து ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு, மனைவிட்ட அன்பா பேசாம பாசமா இல்லாம ஓடினே இருக்கிற ஆண்களா இருக்காங்கல்ல, அதில் ஒருவர் இவர். திருச்சியை சேர்ந்த, ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த, பேரு என்ன சொன்னார், பேரு விடுங்க பாவம், பேரு ராஜேஷ். அப்படியே ஒரு மனிதன் இருக்காரு. ஆனா உண்மைதான், அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா நிறைய ஆண்களுக்கு இது மாதிரி இருக்கு. டைம் சாப்பிட மாட்டேன்றாங்க, டைம் தூங்க மாட்டேன்றாங்க,
மிட் நைட்டில் வராங்க, மறுபடியும் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஏஞ்சி போயிடுறாங்க. அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? அவங்களுடைய செக்ஸ் உணர்ச்சியினுடைய நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்து நல்லா பாருங்க, கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா அது வந்து எப்பவுமே வந்து அது ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த கத்திக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கத்திக்கு வேலை கொடுக்காம தூக்கி ஓரம் போட்டுட்டீங்க அப்படின்னா துரு பிடிச்சி போயிடும். அது மாதிரி தான் உறுப்பும் மனிதனுடைய உடம்பும், புரியுதுங்களா? அந்த ஆர்வங்கள் இருந்துனே இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதில் வந்து ஒரு கிங்காக இருப்பாங்க. செக்ஸ் ஆர்வம் இருக்கணும், டெய்லியுமோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ மனைவிட்ட சந்தோஷமா இருக்கணும். அப்படியே விட்டுட்டாங்க, எனக்கு வந்து அந்த எண்ணமே வரும்னா சுத்தமாக எண்ணமே வராமல் போயிடும். ஏன்னா அந்த கான்செப்டில் போயிடுவாங்க, வேலையை சம்பாதிக்கணும் போகணும் வரணும்னு போயிடும்போது இது வந்து செக்ஸ் இருக்காது அவங்களுக்கு. அதனால் இவருடைய உழைப்பும் வேலையும் தான் காரணம், அவரே சொல்லிட்டாரு, அது நானும் சொல்கிறேன். அது வந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிகள் அவர் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நம்மளை நம்பி இருக்கிற ஜீவன் யாரு? உங்கள் மனைவி. நீ சம்பாதிக்க நான் வேணாம்னு சொல்லலை, நிறைய சொத்து சேருங்க, பொருள் சேருங்க, சேருங்க, நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் ஆசை உண்டு, பெண்ணாக பிறந்தா எல்லாருக்கும் ஆசை உண்டு. பெண்களுக்கு ஆசை அளவுக்கு அதிகமானது. ஏற்கனவே சொல்லுவேன், பெண்களே ஆசை கடல் போன்றது, புரியுதுங்களா? ஆண்களை ஆசை கடுகு போன்றது. கடுகுனா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா வானலில் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கடுகு போடுவோம். கொஞ்ச நேரம் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு வச்சுருவாங்க, அந்த கடுகு வேலை முடிஞ்சிட்டு போகுது. அது மாதிரி தான் ஆண்கள். ஆனால் பெண்கள் அப்படியே கிடையாது. நீங்கள் ஒரு முறை ஓகே, ஒரு முறை சந்தோஷமா இருந்தாலும் ஓகே, 2 முறை டெய்லி இருந்தாலும் ஓகே, அவங்க வந்து வேணானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கணவனை திருப்திப்படுத்த தான் எந்த ஒரு மனைவியும் ஆசைப்படுவாங்க. கணவன் வந்து திருப்தியாக இருக்கணும், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், அவர் வேலைக்கு போகணும், அவர் சம்பாதிக்கணும், நம்மளுக்கு குடும்பத்தை ரன் பண்ணணும், அவருக்கு எந்த ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மேலே அன்பு அதிகமாக வச்சுருக்காங்க, ஈர்ப்பு அதிகமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த வேலை வந்து காரணத்தால் வந்து பாதிக்கப்படுதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணமே வராமல் போயிடும். அப்போ யார் பாதிக்கப்படுறாங்க? உங்கள் மனைவி பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் அவங்க அந்த ஃபீலுக்கு யார்? நீங்கள் தான் காரணம். கணவன் கெட்ட வர மாட்டாரு, அன்பாக பேச மாட்டேன்றாரு, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எங்கேயும் எட்டுன்னு போய் ஜாலியாக இருக்க மாட்டேன்றாரு. இந்த எண்ணங்கள் உருவாயிடுச்சு அப்படின்னா நீங்களும் டென்ஷனாக இருப்பீங்க, அவங்களும் டென்ஷனாக, குடும்பத்தில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போயிடும். அதால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உழைப்பை, கொஞ்சம் கடினமான உழைப்பை நீங்கள் சொல்லிட்டீங்க, அது ஓரளவுக்கு எங்கேயாவது ஓரம் கட்டி வச்சுட்டு உங்கள் மனைவியை எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. என்னாலும் நீங்கள் வந்து மாதம் ஃபுல்லாவது டெய்லியும் செக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இருந்தால் கூட போதும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, புரியுதுங்களா? அப்படி அவங்க சில பெண்கள்லாம் ஆசைப்படுவாங்க, நீ செக்ஸே பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் என்ன அன்பா எங்கேயாவது பார்க்கோ பீச்சுக்கோ ஏதோ ஹோட்டலுக்கோ இட்டுன்னு போய் அன்பா 4 வார்த்தை பேசுவீங்களான்ற ஏக்கத்தில் உள்ள பெண்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி பெண்கள் இருக்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா குடும்பத்தில் மன உளைச்சல் உருவாகும். அதனால் தயவு செய்து, சரி உங்களால் முடியவே இல்லை சார், சார் எனக்கு வேலை பலுவினால நான் அப்படியே மனைவிட்டு அன்பாக போனாலும் பாசமாக கிட்ட போயினாலும் என்னுடைய உறுப்பு ஏஞ்சிருக்கவே மாட்டேங்குது, படுத்துக்கிச்சு, சுத்தமாக தொங்கி போச்சு, தோண்டு போச்சு, சிறுத்து போச்சு அப்படின்னு ஆண்கள் இருந்தால், நான் வந்து பல வருடங்களாக 3 தலைமுறையாக எங்களுடைய பாரம்பரிய வைத்தியம் மூலியமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, வெளிநாடு எல்லா மாநிலத்திலையும் எங்களுடைய பிரான்ச் இருக்குது, எங்களுடைய கேம்பஸ் இருக்குது. நாங்கள் அங்கே ரெகுலராக போகிறோம். நிறைய ஆண்கள் வந்து லாங்கில் இருப்பாங்க, கன்னியாகுமரியில் இருப்பாங்க, மதுரையில் இருப்பாங்க, திருச்சியில் இருப்பாங்க, புரியுதுங்களா? வெளிநாட்டில் அந்தமானில் இருப்பாங்க, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் இருப்பாங்க. என்னை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் நான் முகாம் போகிறேன். அந்த முகாம் போகிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவேன். அங்கே நேரடியாக வந்து உங்களுக்கு கை நாடி, அதாவது கை நாடிலே உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சிடுவேன். எதனால் உங்களுடைய உறுப்பினுடைய வலிமை குறைஞ்சிது, ஏன் உங்களுக்கு ஆன்ம சக்தி குறைஞ்சிது, ஏன் விந்து வச்ச உடனே விந்து வந்துடுது, இது எல்லாத்துக்கும் உண்டான சிகிச்சை நான் வச்சிருக்கேன். உங்களை வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதனாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக, செக்ஸ் ரீதியாக ஆரோக்கியமான மனிதனாக உருவாக்குறதுக்கு நான் மாத்திரை வச்சுருக்கேன், கேப்சூல் வச்சுருக்கேன், ஆயில் வச்சுருக்கேன், லேகியம் வச்சுருக்கேன், பவுடர் வச்சுருக்கேன், டேப்லெட் வச்சுருக்கேன், எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதை நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணி சிகிச்சை எடுத்துக்கலாம். பத்தியம் கிடையாது, பக்க விளைவு கிடையாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், புரியுதுங்களா? எங்களுடைய மருத்துவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருந்து. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் மருந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆக்டிவாக இருக்கலாம், மனைவி கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேங்களா? சோ கண்டிப்பா நேர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே பாத்தீங்க அப்படின்னா கேம்பிங் டீடைல்ஸ் போயிட்டு இருக்கு. சோ நீங்க டாக்டருக்கு கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 7208 7206 அப்படி இல்லைன்னா 7209 7206 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. சோ நேர்ல மீட் பண்றது வந்து இன்னும் வந்து ரொம்பவே நல்லது. உங்க மனைவியோட, உங்க துணையோட, கணவனா இருந்தா மனைவியோட, மனைவியா இருந்தா கணவனோட, உங்க துணையோட போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் சார் ஒன்ஸ் மீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை முறையால் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மட்டுமே வழங்கப்படும். சோ இந்த மாதிரி செக்ஷுவல் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு கேப்சூல் போதுங்க. சோ உங்களுக்கு இருக்க எல்லா ப்ராப்ளமுக்கும் சூப்பரான சொல்யூஷன் இருக்கு. சோ அது மட்டும் இல்ல,
நாங்க வந்து ஆயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களா வந்து டாக்டர் சார் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம செக்ஷுவல் சம்பந்தமான பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்படுற உடலில் ஏற்படுற நார்மலான வியாதிகளுக்கும் வந்து நம்ம வந்து இயற்கை முறையில மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு ஏற்படுற வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கட்டிகள், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட லேடி டாக்டரே இருக்காங்க. சோ நீங்க வந்து யோசிக்கலாம், நம்ம எப்படி டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்க அதுக்கெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம டாக்டர் சார் கீழே வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. சீங்க ஒரே ஒரு வாட்டி அனஸ்தீசியா ஹெர்பேட் வந்து மட்டும் பாருங்க, உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சூப்பரா மெயில்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்களும் வந்து உங்களோட கேள்வியை வந்து மெயில் பாக்ஸ்ல மெயில் பண்ணிடுங்க. மெயில் பண்ண முடியாதுங்க நம்ம தலையணை மந்திரம் அண்ட் டாக்டர் பழனி 2 இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அதுல போயிட்டு உங்களோட கமெண்ட் வந்து அதாவது என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேள்வியை டிஎம் பண்ணிடுங்க. சோ வந்து டிஎம் பண்ணும்போது உங்களால டைப் பண்ண முடிஞ்சா டைப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வாய்ஸ் நோட்டா போடுங்க. சோ நாங்க வந்து கேட்டு சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம், பதில் சொல்றதுக்கு டாக்டர் சார் ரெடியா இருக்காங்க. சோ இன்னொரு சூப்பரான கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறோம். சோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க என்னன்னா வந்து கால் பண்ணும்போது கால் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்காகவே உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேவையை நாங்க தொடங்கிட்டோம். சோ வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மட்டும் போட்டா போதும், நம்ம டாக்டர் சார் வந்து டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் கேட்டு சொல்யூஷன் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது வசலாப்பி ஆங்கரனும் மருத்துவர் பழனி சகானா. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடா பழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.